வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதைப்போமா என கதைகளை சொல்லி உங்களோடு கதைக்க போவது ஆர்கே. புனையப்பட்ட வாழ்க்கை கதை, புனையப்படாத கதைதான் வாழ்க்கைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி கதைகளை சொல்றதும் கதைகளை கேட்கறதும் அவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்க. எழுத்தாளர் சுஜாதால இருந்து, ஜெயகாந்தன்ல இருந்து, ஜெயமோகன்ல இருந்து, சூடாமணியிலிருந்து, சுந்தர ராமசாமியிலிருந்து இப்படி மிகப்பெரிய படைப்பாளிகளின் கதைகளை பற்றியும் அவர்களுடைய படைப்புகளையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு தானே இந்த கதைன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப வாழ்க்கையில ஒரு ரீவைன் பட்டன் இருந்தா நமக்கு சூப்பரா இருக்கும்பான்னு எத்தனை பேர் யோசிச்சிருப்போம். ஒரே ஒரு ரீவைன் பட்டன் கிடைச்சிச்சுன்னா, நான் இவளை மட்டும் பார்க்காம இருந்திருந்தேனா, நான் இவன்ட்ட மட்டும் பேசாம இருந்திருந்தேனா, நான் இவளை மட்டும் காதலிக்காம இருந்திருந்தேனா, நான் இந்த கம்பெனிக்கு போகாம இருந்திருந்தேனா, நான் இந்த மேனேஜரை திட்டாம இருந்திருந்தேனா, அன்னைக்கு மட்டும் நான் என் காரை எடுக்காம இருந்திருந்தேனா, என் சைக்கிள்ல அன்னைக்கு ஒழுங்கா நான் போயிருந்தேனா, இப்படி எத்தனையோ விஷயங்களை நம்ம வாழ்க்கையில யோசிச்சிருப்போம். அன்னைக்கு ஒரு நாளை மட்டும் நான் தாண்டி இருந்தேனா, இல்ல அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போயிருந்தேனா, ஒரே ஒரு ரீவைன் பட்டன் கிடைச்சிச்சுன்னா என் கல்யாணத்துக்கு முன்னாடி போயிருவேன்ப்பா, ஒரே ஒரு ரீவைன் பட்டன் கிடைச்சிச்சுன்னா இந்த கம்பெனியில சேராம நான் தப்பிச்சிருப்பேன்ப்பா. இப்படியெல்லாம் வாழ்க்கையிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு ரீவைன் பட்டன் கேட்காத மனிதர்களே கிடையாதுங்க இல்ல. அப்படிப்பட்ட ஒரு கதையைத்தான் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதியிருப்பாங்க. அந்த கதையினுடைய பேரு ஒரே ஒரு வரம். அந்த கதையை இப்படிதான் ஆரம்பிச்சிருப்பாரு. தேவலோகத்துல அன்னைக்கு லீவு. அந்த உபதேவர்கள்லாம் கிளம்பி பூமிக்கு வரணும். அவங்களுக்கு டாஸ்க் என்னன்னா, பூமிக்கு போய் அவங்க சொல்ற ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு வரணும்னு ஒரு டாஸ்க். அப்படிதான் அந்த கதையை ஆரம்பிப்பாரு. அந்த மனிதனை பார்த்தா சென்னை வாசின்னு சொல்லவே முடியாது. சட்ட பட்டன்லாம் வித்தியாசமா போட்டுட்டு அது ஒரு நாடக கம்பெனிலேருந்து தப்பிச்சுட்டு வந்த மாதிரியான ஒரு மனிதர். காதுல கமண்டலெல்லாம் மாட்டிருக்காரு, தலையில ஏதோ ஒரு தலைப்பாகையெல்லாம் மாட்டி ஒரு வித்தியாசமான ஒரு அப்பியரன்ஸோட ஒரு மனிதர் வராரு. அவர் கரெக்டா ஸ்ரீனிவாசா தெருல 2ஆம் நம்பர் வீட்டுக்கிட்ட போய் நிக்கிறாரு. டி நகர்ல ஒரு வீட்டுக்கிட்ட போய் நிக்கிறாரு. வீட்டு கதவை தட்டி தட்டி பார்க்கறாரு, கதவு திறக்கல. உடனே அவர் என்ன பண்றாரு, புகையா மாறி அந்த சாவி தாரத்து வழியா, அந்த கீ போடுவோம்ல, சாவி தாரத்து வழியா உள்ளர போய் மீண்டும் உருப்பெற்று அப்படியே நிக்கிறாரு. நின்னு பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு பெண் புடவைய மண்ணெண்ணெயில கசக்கி தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்றா. இவர் உடனே தடுக்கிறாரு. பெண்ணே நில்லு நில்லு, ஏன் நீ தற்கொலை பண்ணிக்க போற, எதனால நீ தற்கொலை பண்ணிக்க போறன்னு கேட்கிறாரு. அந்த பொண்ணு ஆச்சரியத்தோட பாக்குறா. நான் தான் கதவை தாப்பா போட்டு வச்சிருந்தேனே, நீ எப்படி உள்ளார வந்த அப்படின்னு. அதெல்லாம் வேற விஷயம், அதை அவர் சொல்றேன் நான் அப்புறமா. நீ ஏன் தற்கொலை பண்ணிக்க போற? நான் வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட இது, அதனால நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். நீ எப்படி உள்ளார வந்த? நான் சொல்றேம்மா, நான் உனக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் வந்தேன். உன்னுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லு, நான் உனக்கு உதவி செய்யறேன். என்னோட பேர் பவித்ரா. நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி மூர்த்தின்னு ஒரு பையனை சந்திச்சேன். நானும் அவனுக்கு காதலிக்க ஆரம்பிச்சோம். ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல நான் பாட்டு எதேர்ச்சியா தான் நின்றுட்டு இருந்தேன். அவனா என் கிட்டக்க ஹலோ அப்படின்னு சொன்னான். நானும் ஹலோன்னு சொன்னேன். அவனுடைய வாட்சை எடுத்து பேண்ட் பையில வச்சுட்டு என்கிட்ட டயம் கேட்டான். நானாவது சும்மா இருந்திருக்கலாம், நான் டயமை சொன்னேன். யூ ஆர் லுக்கிங் சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னான். நான் சிரிக்காம இருந்திருக்கலாம். அப்பன்னு பார்த்து அவன்கிட்ட வெக்கப்பட்டு நான் சிரிச்சேன். எல்லாத்தையும் அவனுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு மறுநாள் நான் டி நகர்ல பாண்டி பஜார்ல லெக்கேஜோட நடத்திட்டு இருக்கும்போது, நான் உன்னுடைய லெக்கேஜ் எடுத்துட்டு வரேன், என்ன கூடயே வந்தான், என் கூடயே வந்தான். நான் எங்க போனாலும் மூர்த்தி அவனுடைய முகத்தை காமிச்சுட்டே இருந்தான். வெளியே போனா மூர்த்தி இருப்பான், அலுவலகத்துக்கு போனா அங்க வாசல்ல மூர்த்தி இருப்பான். இப்படி அவனுடைய முகத்தை என்கிட்ட காமிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் எனக்கு தோழிக்கும் தெரிஞ்சவன், என்னுடைய தோழிக்கும் அவன் தெரிஞ்சவன். அவனை பார்க்க பார்க்க, அவனோடு பேச பேச கொஞ்ச நாள்ல நான் மூர்த்தியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப அந்த மூர்த்தி என்னை ஏமாத்திட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். என்னை எல்லா வகையிலும் பயன்படுத்திட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு அவன் போயிட்டான். எனக்கு அப்பா கிடையாது, சின்ன வயசுல இருந்து. அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு காசு அனுப்புறது கூட என் கையில காசு இல்லை. இந்த வீட்டுக்கு வாடகை கட்ட சொல்லி ஹவுஸ் ஓனர் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, அவருக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. இந்த நிலையில இந்த மூர்த்தி என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். வாழ்க்கையில எனக்கு சுவாரஸ்யமே இல்லை. வாழ்க்கை என்னை பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருக்கு. இந்த வாழ்க்கையை நான் வாழ்றதுக்கு என்ன இருக்கு, இனி என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில நான் வாழ்றதுக்கு என்ன இருக்கு? அதனாலதான் நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இவ்வளவு கதையை கேட்குறீங்களே, நீங்க யாரு? சொல்றாரு, நான் உபதேவர். தேவலோகத்திலேருந்து என்னை இங்க அனுப்பிச்சிருக்காங்க. என்னுடைய வேலை என்னன்னா, பூமிக்கு போய் ஒரு நல்லது பண்ணிட்டு வரணும்னு எனக்கு உன் வீட்டு அட்ரஸ் கொடுத்தாங்கம்மா, நான் இங்க வந்தேன். நான் உடனே அந்த பொண்ணு இப்படி உத்து பாக்குது. அந்த பொண்ணு கேட்கிற, என் கதையை இவ்வளவு தூரம் கேட்கிறியே, நீ யாரு அப்படின்னு. அவர் சொல்றாரு, நான் உபதேவன், தேவலோகத்துல இருக்கிறவன். இன்னைக்கு எங்க தேவலோகம்லாம் லீவு. என்னை ஒரு லீவு கொடுத்து
பூமிக்கு போய் ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட்டு வான்னு என்னை அனுப்பிச்சு விட்டாங்க. நான் நேரா அவங்க வீட்டுக்கு வந்தேன். எனக்கு கொடுத்த அட்ரஸ் இதுதான். நேரா இங்க வந்தேன். பார்த்தா உன்னுடைய பார்த்தா பாவமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு சொல்ற டைலாக் தாங்க சுஜாதா அவர்களோட ஹைலைட். அந்த பொண்ணு சொல்றா, நான் வாழ்க்கையில எத்தனையோ பேரை நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டேன், நீ ஒரு கதை சொல்ற, உன்னையும் நம்புறேன் அப்படின்னு சொல்றா. இல்லம்மா, நீ உண்மையிலேயே என்னை நம்பலாம். நான் உனக்கு ஒரே ஒரு வரம் தரேன், ஒரே ஒரு வரம் தரேன். என்ன வரம் வேண்டுமோ கேளு, அந்த வரத்தை நான் தர்றேன். அந்த வரத்தை வச்சு உன்னுடைய வாழ்க்கையை நீ மாத்திக்க முடியும்னா நீ மாத்திக்க. இந்த பொண்ணு கேட்கிறா, என்ன எப்படியாவது 6 மாசத்துக்கு முன்னாடி நான் எந்த மனநிலையில இருந்தேனோ, இந்த மூர்த்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எந்த மனநிலையில இருந்தேனோ அந்த மனநிலைக்கு என்ன மாத்திரு. இந்த மூர்த்தியை எனக்கு ஞாபகத்திலேயே இருக்கக்கூடாது. என்னோட ஞாபகத்தை விட்டு இந்த மூர்த்தின்ற கேரக்டரை அழிச்சிடு. எனக்கு இந்த பையனை பத்தின நினைவுகளே இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில அவனை பத்தின சுவடுகளே இருக்கக்கூடாது. இந்த பையனை என்கிட்ட இருந்து அழிச்சிரு. இது போதும் எனக்கு. 6 மாதத்துக்கு முன்னால் இருந்த பெண்ணாக என்னை மாற்றிடுன்னு. உடனே அவர் சொல்றாரு, உபதேவர் சொல்றாரு, சரியான வரத்தை கேட்டம்மா, சரியான டெசிஷனான வரத்தை கேட்ட, உடனே தந்தேன்னு தந்துட்டு நீ தூங்கி எந்திரிச்ச உடனே 6 மாசத்துக்கு முன்னாடி உனக்கு என்ன மனநிலை இருந்ததோ அதே மனநிலையில இருப்பேன்னு சொல்லிட்டு உபதேவர் போயிடுறாரு. அந்த பொண்ணு தூங்கி எந்திரிக்கிறா. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு எல்லாமே மறந்துருச்சு. இயல்பான வாழ்க்கை அந்த பொண்ணு தொடங்கிக்கிட்டே இருக்கா. இப்போ உபதேவருக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, மறுநாள் இந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்க்கணுன்றதுக்காக இந்த பொண்ணை தேடி வராரு. அங்க ஒரு பஸ் ஸ்டாப். அந்த பஸ் ஸ்டாப்ல அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா. பக்கத்துல ஒரு பையன் வரான். ஹலோ அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணும் ஹலோ அப்படின்னு சொல்றான். அந்த பையன் வாட்சை எடுத்து பேண்ட் பையில ஒளிச்சு வச்சுட்டு டைம் ப்ளீஸ் அப்படின்றான். இந்த பொண்ணும் என்ன மணின்னு சொல்றா. யூ ஆர் லுக்கிங் சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு வந்து வெட்கத்தோடு சிரிக்க ஆரம்பிக்கிறா. நான் வேணா உங்களுடைய லக்கேஜை தூக்கிட்டு வருவான்னு கேட்குறான். உடனே இவளை வந்துட்டு அந்த லக்கேஜை கொடுக்குறா. உபதேவர் இதை பார்த்துட்டு தலையில அடிச்சுட்டு வேகமாக தேவலோகம் சென்று தனது வேலையை ராஜினாமா செய்தார் அப்படின்னு சுஜாதா அவர்கள் அந்த கதையை முடிச்சிருப்பாருங்க. நம்ம விதியை மாற்றிடலான்னு நினைப்போம்ல. ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழிர் தான் முந்தி நிற்கும்னு வள்ளுவர் எழுதுவார். என்னன்னா, விதியை மாற்றலான்னு நம்ம ஒரு விஷயத்த செஞ்சோம்னா நம்ம செய்யறதுக்கு முன்னாடி விதி அதற்கு முன்னாடி வந்து நிற்குமாங்க. எல்லாத்தையும் தாண்டி என்னதான் நீங்க செஞ்சாலுமே சிலருடைய குணங்களை மாற்றவே முடியாது. கண்ணதாசன் ஐயா சொல்லுவாரு, காட்டு நரியை வீட்டில் வைத்தாலும் கரியும் சோறும் கலந்து வைத்தாலும் குரங்கின் கையில் மாலையை தந்து கோபுரத்தின் மேல் நிற்க வைத்தாலும் மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாதுன்னு கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பார். அந்த மாதிரியான ஒரு கதையை சுஜாதா அவர்கள் இந்த படைப்புல கொடுத்திருப்பார். ஒரே ஒரு வரம் இந்த கதையின் பேர். முடிந்தா அந்த கதையை படிச்சு பாருங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை, சுவாரஸ்யமான படைப்புகளை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்க போறோம். காத்திருங்கள், இன்னும் கதைப்போம்.